ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக உங்களோட லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஓடி. ஸோ இந்த இஓடினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் டே சார்ட் அனலைசஸ். ஒவ்வொரு நாள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எதாவது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது நியூஸ் பேஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் டெக்னிக்கல் வைஸில் என்ன மாதிரி ஒரு சினாரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும், அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் முடியுதுன்னா சண்டே ஆர் சாட்டர்டே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் மார்க்கெட்டோட ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர், சப்ளை டிமாண்ட் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இஓடி பண்ணணும். தென் ஒவ்வொரு வீக்கும் வீக்கெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறத பண்ணணும். இது எதுக்காக ப்ரோ நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் தான் நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் என்ன பண்ணணும், அப்போவே அந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படி விட்டுறக்கூடாது. அந்த பிஸ்னஸோட நிலவரம் இப்போ என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. அது மாதிரி தான் ட்ரேடிங்குமே. ஓகேங்களா? கம்பேர் பண்ணிக்கோங்க, பிஸ்னஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை நீங்கள் கம்பேர் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெக்னிக்கல் நாலேஜில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிற மெத்தடில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்ததுனால நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கிற கண்டிஷன் எதுவுமே கிடையாது. கோர்ஸ் வராதவங்களும் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணுங்கிற கண்டிஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அட் சேம் டைம் இப்போ நீங்கள் இந்த இதில் ஏதாவது லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களோட லைக்கும் கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு நம்மளோட வீடியோ போய் கொண்டு சேர்க்கும். அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு 11% கரெக்ஷன் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த 11% கரெக்ஷன் ஓகே ப்ரோ, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் மார்க்கெட் இப்போ இருக்குது அப்படின்னா, அஸ் பர் மந்த்லி சார்ட்டோட படி பார்க்கும்போது இந்த ரெண்டு கேண்டிலோட இன்சைடில் மார்க்கெட் கன்சல்ட் ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதில் நம்ம இன்னொரு விஷயங்கள் சொல்லுவோம். மேபி இந்த ஜனவரி மந்தோட கேண்டில் ஸ்டிக் ஒரு க்ரீன் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா, ஒரு பழைய ஜீனியஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லர் ஒருத்தர் சொல்லுவார், எப்போல்லாம் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக 3 மந்த்லி சார்ட் பேரிஸாக வருதோ அப்போல்லாமே மார்க்கெட் பை திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் லாஸ்ட்டாக இருந்த டிசம்பர், நவம்பர், அக்டோபர் 3 மந்த்துமே மார்க்கெட் பேரியஸில் க்ளோஸ் ஆனதுனால அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அவங்களோட வியூபடி இருக்குது. இது அவங்களோட வியூபடி நான் சொல்கிறேன். ஓகேவா? இது ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக மந்த்லி கேண்டில் 3 பேரிஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரெண்டு மாறும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அஸ் பர் வியூ அதே தான் நடக்குது. அப்படியா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்போ வீக்லி சார்ட் என்னவா ப்ரோ இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் வீக்லி சார்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு லாங் பாடி கீழ் இன்சைட் கன்சால்டேஷன். இப்போ வீக்லி சார்ட்டோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு புல்லாக தான் இருக்குது. அதில் எந்த மாதிரி டவுட்டுமே கிடையாது. அட் சேம் டைம் லாஸ்ட்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ண பிளேஸஸில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் கொடுத்த மாதிரி சினாரியோவில் தான் மார்க்கெட் நிற்கிது. ஓகேங்களா? ஓகே, தென் டே சார்ட் ப்ரோ அப்படின்னா, டே சார்ட்டோட மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்து ஒன்ஸ் ஆல் டைம் ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷனில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் மார்க்கெட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் பண்ணி நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம்ல, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இங்கே ஒரு ஆர்டர் பேக் இருக்குது வித் ஐடிஎம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோமா, அந்த ஐடிஎம்மை மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு புல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஐடிஎம் வித் ஓபி பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டில். ஸோ நியூட்ரல் கேண்டிலாலே மார்க்கெட் மூமெண்டம் இருக்க தான் செய்யும், ரூல்ஸில் இருக்குது. ஸோ அது எப்படி மார்க்கெட் எக்ஸாக்ட்லி 0.5 0.6 போயிட்டான். இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன் படி பார்க்கும்போது மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த நியூ ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கான காரணமே வீக்லியோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, வீக்லியோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஃபிபனாச்சி போட்டு ட்ராப் பண்ணோம்ல, அங்கேருந்து தான் ஃபஸ்ட் டைம் டே சார்ட்டோட ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ அகைன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1 hour zone அடுத்து என்ன பண்ணியிருக்கான், ஆனதர் புல் பிரேக் ஆஃப் எங்களுக்கு கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ரியாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பையிங்கி எங்கெல்லாம் நடக்கலாம், இந்த 0.5 0.6 இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரேக்கர் பிளாக் சினாரியில் எனக்கு என்ன பண்ணலாம், அகைன் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பையிங் ப்ரெஷர் ஆகலாம். அட் சேம் டைம் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோயர்ஸில் ஏதாவது
இம்பேலன்ஸ் கண்டிஷன் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது தான் கண்டிஷன், இப்போ உள்ள கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது ஆஸ் பர் மார்க்கெட்டோட கண்டிஷன் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வீக்லியோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 0.5 0.6 டேப் பண்ணிவிட்டு டே சார்ட்டோட ஃபஸ்ட் டைம் ஒரு புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். அந்த புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் டே சார்ட்டோட ஓபி டேப் பண்ணும் போது 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் டு லோயர் டைம் ஃப்ரேம் காம்பினேஷன் வருதுங்களா? அப்போது இந்த பிளேசஸில் இருந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா எகைன் மார்க்கெட் அப்படிங்கிறது அனதர் சப்ளை ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹைவிக் ஏரியா வந்து நான் சப்ளை ஜோன் நான் மேக் பண்ணிக்கிறேன் மார்க்கெட்டில். ஓகேங்களா? 25,000 நியரஸ்ட் இருக்கக்கூடிய 24,800 இதுக்கு பிட்வீன் வந்து எந்த லெவல் ஆஃப் பெரிய ஆர்டர் பிளாக் கிடையாது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது இங்கே வந்து இப்படி போகலாம். அட் சேம் டைம் இந்த ஹைக்கு மேலே, அதாவது இந்த 1 ஹவர் கேண்டிலோட இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸில் இந்த இடம் இங்கேருந்து இப்படி போய் சஸ்டெயின் பண்ணால் கூட இங்கே தான் போகும். இதான் கண்டிஷன். அப்போது இந்த இடம் பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடமாகவும் கருதுகிறோம். இதுக்கு மேலே போனாலும் இந்த இடத்துக்கு தான் போகும். இதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் படி இதுக்கு மேலே போச்சுன்னா 1 ஹவர் ட்ரெண்டு புல்லாக மாறும். 1 ஹவர் ட்ரெண்டு புல்லாக மாறிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக சப்ளை சொல் தான் போகணும். மேலே தான் சப்ளை சொல் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எந்த விதமான பேஸு போட்டு பிரேக் அவுட் கொடுக்கல. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? இது பிரேக் அவுட் பண்ணி கீழே வரான். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை படி மார்க்கெட்டோட லாஸ்ட்டு லோயர் ஹெட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு புல் ஃபார்மேஷன் மாறி இருந்தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த 24,150 டார்கெட் நியரஸ்ட்டு போயிட்டான். ஸோ இது போனதுக்கப்புறம் இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஸ் சென்டிமெண்ட் மாறிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம 1 ஹவரோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் தான் நம்மளுக்கான ஆர்டர் வகை கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய ஜோனு தான் ஆர்டர் பேக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் கரண்ட் கண்டிஷன் பேரிஸாக இருக்கிறதுனால எவ்ரி டைம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நியூ டிமாண்டை டேப் பண்ணிச்சுன்னா கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவரோட டிஸ்கவுண்ட் கூட 5 மினிட்ஸோட ஆர்டர் பேக்னால கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், சில்வர் மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதாங்க கண்டிஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி ஆல் டைம் ஃப்ரேம் என்ன இருக்குது, என்ன ப்ராபபிலிட்டிங்கிறது சொல்லியாச்சு. இன்கேஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பணும். ஓகேங்களா? அதான் அதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி திரும்பாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இந்த 5 மினிட்ஸோட ஓபி எதை மாதிரி ஃபெயிலாக இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்பலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேறு எங்கே அப்புறம் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இந்த டிமாண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுங்கிறது இந்த லோ பாயிண்ட் தான். சப்ளைஸில் எங்கே அப்புறம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை பாயிண்டில் இருக்கக்கூடிய விக்கு தான். நாளைக்கு தெரிஞ்சுங்களா? அப்போ மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எல்லாமே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம. இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் இன்னும் ஆக, இப்படி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் எடுக்கும். அப்போ அகைன் இங்கே ஒரு ஆர்டர் பேக் இருக்கும், அங்கே போயிட்டு இப்படி வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் நேற்றோட லோக்கு கீழேயே இப்படி சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு சொல்லுவோம், நாளைக்கு HLC சில்வர் மெம்பர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா இந்த செல் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நிஃப்டியோட வியூ. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டி மந்த்லி சார்ட் என்னவாக இருக்குது? ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிஃப்டியில் என்ன பார்த்தோன்னா மந்த்லி சார்ட்டோட சினாரியோ 3 ஒயிட் கேண்டில் இருக்குது, அதனால் அகைன் பை போகிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். வீக்லியோட பற்றி பார்க்கும்போது 0.5 0.6 பிளேசஸில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு நிற்கிறாங்கிறத பார்த்துருந்தோம். டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஐடிஎம் வித் ஓபி வந்து மார்க்கெட் டேப் ஆகிட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது அந்த டே சார்ட் ஓபி டேப் பண்ணுறது 1 ஹவரில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் கொடுத்து டிஸ்கவுண்ட் ப்ளேஸ்க்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு லோயர் சைடில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். தென் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் எங்கே சப்ளை டிமாண்டுங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த 5மே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை உங்களோட ஓன் அனாலிசிஸில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஆலோசனை பண்ணிக்கோங்க. இது வந்து டிஸ்க்ளைமர் நான் கொடுத்தே ஆகணும். ஸோ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மந்த்லியில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கும் இந்த அப்பர் சைடுக்கும் ரேஞ்சஸில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா
நிஃப்டியோட வீக்லி ஒரு ரேஞ்சு மூடாக இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 ஜூன் மந்த்லேருந்து இந்த 2 ரேஞ்சஸ்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா 2 விதமாக நம்ம இதை யோசிப்போம். ஒரு லாங் டேர்ம் ட்ரேடர் ரேலி பேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். அப்போ இந்த பேஸ் எனக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப்படியும் மேலே போகலாம், இல்லை புல் பேக் கொடுத்து மேலே போகலாம். இன் கேஸ் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக புல் பேக் கொடுத்து மார்க்கெட் வந்து கரெக்ஷனுங்கிற மோடு போயிடும். ஓகேங்களா ப்ரோ? அப்போ இதில் ஃபேக் பிரேக் அவுட்டாக நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லியோட க்ளோசஸ் தான் நம்ம பார்க்கணும். டெய்லி க்ளோசஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும், பட் வீக்லி க்ளோஸ் வந்து மேலே போய் வச்சிடும். அதனால் வீக்லியோட க்ளோசஸ் கண்டிஷன் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் படி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே கன்சால்டேஷனில் டே சார்ட்டில் இருக்குது. டே சார்ட்டு கன்சால்டேஷன், வீக்லியே கன்சால்டேஷன், டேவும் கன்சால்டேஷன் தான். ஒரு லாஸ்ட் ஹையரில் ஃபார்மேஷனில் ஓபி டேப் பண்ணிட்டு டார்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கண்டிஷன். இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு மேஜர் ஸ்ட்ரக்சருங்கிறது மார்க்கெட்டில் இல்லை, மைனர் ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டு மார்க்கெட்டோட மைனர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த சினாரி தான் வருங்க. இந்த ஆல் டைம் ஹை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளோடு காட்டிடுறேன். இந்த ஆல் டைம் ஹை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டவுன் சைட் ரைடு இப்படி தான் வந்துருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் கன்சால்டேட்டு எகே எனக்கு என்ன பண்ணால் இதை ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் பண்ணோன்னா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தென் ஹையரில் ஃபார்மேஷன் புல் ஃபார்மேஷனில் மாறிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணிட்டேன் மார்க்கெட்டு இந்த எக்ஸாக்ட் பிளேசஸ் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஓபி இருக்குது, அதில் கேப் டவுன் ஆகிட்டு பிரேக்கர் பேக் மாதிரி ஆகிட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கானா. அப்போது 1 ஹவரில் கூட பார்த்தீங்கன்னா அதே தாங்க நடந்துகிட்டு இருக்குது, கன்சல்டேஷன் தாங்க நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எவ்ரி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பேங்க் நிஃப்டிங்கிற ஒரு கன்சல்டேஷனில் இருக்கான். ஸோ வீக்லியும் டே ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் கன்சல்டேஷன். இதுவே நம்மளோட டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏரியாவில் கன்சல்டேஷன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிங்கிற ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஸோ இதோட 5 minutes அண்ட் 1 hour ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்சல்டேஷன்னா 5 minutes பெருசாக இருக்காது. அதனால் இது வந்து பை கிடச்சா பை, செல் கிடச்சா செல்லுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் நிஃப்டிங்கிறது கிளியரான ஒரு வியூ கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுசாக லேர்னிங் கிடச்சிக்கும் நம்புகிறேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடிங்கில் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.